உனக்காக மட்டும் பேசலம்மா, எங்க மனசுல இருந்த ஆதங்கத்தை எல்லாம் மொத்தமா பேசிட்டேன். நான் உண்மையை சொல்றேம்மா, எனக்கு உன் புருஷனை பார்க்கும் போது பொறாமையா இருக்கு. விட்டு கொடுத்துறாத. முந்தானையில நல்லா முடிஞ்சு வச்சுக்கோ. இங்க இருக்கிற பொம்பளைங்க அத்தனை பேரும் கண்ணு வச்சிருப்பாங்க. வீரா, சூப்பரா பேசுனமா. எங்க மனசுல இருக்கிறதெல்லாம் புட்டு புட்டு வச்சிட்டமா. ஏமா, கலெக்டரா இருந்து சாதிச்சா மட்டும் போதுமா? வாழ்க்கை சரியில்லையே. என்ன வாழ்க்கை சரியில்லை? வீரா நல்லா தானே இருக்கா? நீ வேற. வீராவும் மாறணும் ஒத்துமையா இருக்க மாதிரி ஊருக்காக நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள எதுவுமே ஒத்து போகலையாம். இப்ப வரைக்கும் வீரா ஒதுக்கிதான் வச்சிருக்கலாம். அப்படிதான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. நீ என்ன கூட இருந்து பாத்தியா? சும்மா கதையெல்லாம் விடாத. அவ புருஷனை புரிஞ்சுக்கிட்டு எப்படி பேசினா? அவளா மாறன ஒதுக்கி வச்சிருக்கா? நான் ஏன் போய் சொல்ல போறேன்? மெட்ராஸ்ல நம்ம சொந்தக்கார பையலுங்க 2 பேரு ராமச்சந்திரன் அண்ணன் கிட்ட தான் வேலை செய்யறாங்க. அவனுங்க தான் சொன்னாங்க. இதெல்லாம் நிஜமா வீராக்கா? ஏன் உங்களுக்குள்ள ஒத்து வரலனா அவனை தூக்கி போட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க? இதுல என்ன தப்பு இருக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தனை பிடிக்கலனா விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் புதுசா என்ன? இதெல்லாம் ஊர்ல சகஜம் தானே. உனக்கு என்ன இப்ப கம்மி வயசு தானே? நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பே இல்ல. அக்கா, சொல்லுப்பா. என்ன என்ன பேச்செல்லாம் பலமா இருக்கு? ஒண்ணும் இல்லப்பா, சும்மா. நீங்க பேசுறதுதான் காது கிளியுதே. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க வீட்ல எல்லாம் பிரச்சனைங்கிறதே இல்லையா? ஏன் நீங்க உங்க புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? என்ன கேட்டுன்னே சுருன்னு ஆகுதோ? அந்த மாதிரிதான் மத்தவங்களுக்கும் இருக்கும். ஏன் மத்தவங்களோட காயத்துல உப்பு தடவுறது ஒரு வேலையை வச்சுட்டு சுத்தி நிக்கிறீங்க? போங்க, போய் உங்க குடும்ப பஞ்சாயத்தை பாருங்க. வந்துட்டாங்க அடுத்தவங்க பஞ்சாயத்து பேசுறது. என் பொண்டாட்டி சொன்னது இங்க இருக்கிற ஆம்பளைகளுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் அது பொருந்தும். மாறன் மாமா ஒவ்வொரு விஷயத்துலயும் அக்காக்காக நிக்கிறாரு. அக்காவுக்கும் உள்ளுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் பொதுவுல மாறன் மாமாவை விட்டு கொடுக்காம பேசுறா. ஆனா கார்த்தி மட்டும் ஏன் கார்த்தி, ஏன் இப்படி என்ன ஒதுக்குறீங்க? உங்களை நான் லவ் பண்ணது தப்பா? என்ன? ஒண்ணும் இல்ல. டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாமா? இல்ல, நைட்டு ஃபுல்லா இங்க தான் தங்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, போய் தூங்கு. எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்க? வா. ஏன் கார்த்தி, நீங்க எப்பவுமே மாற மாட்டீங்களா? என்ன மாறணும்? நான் தான் உங்களுக்காக பழசெல்லாம் மறந்துட்டு இயல்பா இருக்குன்னு சொல்றேன்ல. இல்ல பிருந்தா, உன்கிட்ட நெருங்கி வந்தாலே நீ போட்ட சண்டை, நீ பேசின வார்த்தை, இது எல்லாம் தான் திரும்ப திரும்ப மைண்டுக்குள்ள வருது. எப்போ அது என் மனசை விட்டு போகுதோ அப்பதான் உன்கிட்ட என்னால இயல்பா பேச முடியும். அது போகுமான்னு எனக்கு தெரியல. கார்த்தி மாமா. ஏய், எதுக்கு அழுவுற? மாமா, உன்னதான் கேக்குறேன், எதுக்கு அழுவுற? மாமா, இவனுக்கு என்ன மனசுல பெரிய கடவுள் நினைப்பா? இவனுங்க எல்லாம் சாப்பிட்டா பழிச்சிருமா? நீ வேணா பாரு, இதுக்கப்புறம் தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. கெட்டவனுங்களோட சாபம்லாம் நம்மளுக்கு ஆசீர்வாதம் மாதிரி. இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடணும். மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீ என்ன தப்பு பண்ணா நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும்? இல்ல மாமா, 7 வருஷமா நானும் உங்களை ஒரு கொலைகார மாதிரி தான் பார்த்திருக்கேன்.
உங்க பேர் எடுத்தாலே எனக்கு பிடிக்காது. அவ்வளோ கோவம் வரும். நீங்க ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நான் உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கேன். நீங்க பேச வரும்போதெல்லாம் முகத்தை திருப்பிக்கிட்டு போயிருக்கேன். இவ்வளோ ஏன் என் அக்கா கிட்டயே ஏன் நீ அவனை கூடலாம் வச்சிருக்க? ஏன் அவன் கூடலாம் சேர்ந்து வாழ்றேன்னு சண்டை போட்டிருக்க மாமா. ஆனா நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் எனக்காக நிக்கிறீங்க மாமா. ஏன் மாமா இந்த இடத்துல எனக்காக கார்த்தி தானே பேசி இருக்கணும். ஆனா அவர் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரல மாமா. உங்களை அடிக்க வரும்போது கூட கை கட்டிதான் நின்னீங்க. என்ன பத்தி ஒரு வார்த்தை பேசினதும் அவ்வளவு தொடச்சிட்டீங்களே மாமா. இதுதானே மாமா பாசம்னு சொல்லுவாங்க. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. பிருந்தா, உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். என்ன நீ இதுக்கெல்லாம் போய் இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்குள்ள இருக்கிறது சகஜம்தான். நான் பண்ண தப்பால நம்ம குடும்பத்துல ஒரு உசுறு போயிருக்கு. அப்படி இருக்கும்போது உனக்கு என் மேல கோவம் இருக்கிறதெல்லாம் இயல்பு தானே. உன் கோவத்தால எனக்கு நான் தப்பா பார்த்ததே கிடையாது. நீ எவ்வளவுதான் வளர்ந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தங்கச்சி மாதிரி. இங்க பாரு, என் ஆசைலாம் ஒன்னே ஒண்ணுதான். நீ என்னை மன்னிச்சு பழைய மாதிரி என்கிட்ட பேசு இரு, அது போதும். கண்டிப்பா மாமா, கண்டிப்பா பழைய மாதிரி பேசுறேன் மாமா.